welcome to Honey's Professional Tailoring and Fashion Designing Courses. So next western skirt la நாம பார்க்க போறது tied skirt இல்ல layered skirt ங்கிறதுலயே நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. நாம பார்க்க போறது tied skirt தான், layered skirt கிடையாது. layered skirtum சரி இல்ல tied skirtum சரி ரெண்டுமே சிமிலர் ஆனதான். பட் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ்ல தான் நம்ம அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்களுமே கூட லேயர்ட் ஸ்கர்ட் எது டைட் ஸ்கர்ட் எதுங்கிறதுல இன்னுமுமே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லேயர் ஸ்கர்ட்டுங்கிறது ஃபர்ஸ்ட்டாக ஒரு லாங்காக நமக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்கர்ட்டு, அதுக்கு மேலே அதை விட சின்னதாக ஒரு ஸ்கர்ட்டு, அதுக்கு மேலே அதை விட சின்னதாக ஒரு ஸ்கர்ட்டுன்னு ஒரு லேயராக நம்ம கொடுப்போம்ல. ஸோ அதுக்கானது தான் லேயர் ஸ்கர்ட். ஓகேவா? அதே டைட் ஸ்கர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் லென்த்ல இருந்து அதை செக்மெண்ட் பண்ணிட்டு அதை அட்டாச் பண்ணக்கூடியது தான் டைட் ஸ்கர்ட். ஸோ நாம பார்க்க போகிறது லேயர்ட் ஸ்கர்ட் கிடையாது, டைட் ஸ்கர்ட் தான். ஸோ இந்த ஸ்கர்ட் மேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தேவையான மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிஸ்ட் ரவுண்ட் அண்ட் தென் லென்த்து தான். ஸோ இதில் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இன்க்ளூடிங் சீம் அலவன்ஸ் சேர்த்து தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்ஸ்லேயே உங்களுக்கு சீம் அலவன்ஸ் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதுக்குன்னு நீங்கள் தனியாக எடுக்க தேவை கிடையாது. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ஸ்கர்ட்டோட பேட்டர்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை இப்படி ஒரு 3 செக்மெண்ட்டாக நீங்கள் பிரிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 3ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இதை ஒரு சின்ன கேதரிங் மாதிரி கொடுத்து இந்த 3ஐயும் அட்டாச் பண்ணி நம்ம இந்த டைட் ஸ்கர்ட்டை நம்ம மேக் பண்ணுவோம். ஓகேவா? இந்த 3 லேயர்லையும் ஒவ்வொரு லேயருக்கான ஃபேப்ரிக் எவ்வளோ வேணும் அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது, அதே இது நம்ம ஃபேப்ரிக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 44 இன்ச்சஸ் உள்ள, அதாவது 44 இன்ச்சஸ் வித்து உள்ள ஒரு ஃபேப்ரிக் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கர்ட் மேக் பண்ணுறப்போ ஒரு 3 டயர் தான் உங்களால் கொடுக்க முடியும், அதுக்கு மேலே கொடுக்க முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் லேயர் 1, லேயர் 2 அண்ட் லேயர் 3க்கான வேஸ்ட் அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இஃப் சப்போஸ் L1 அதாவது லேயர் 1க்கானது எடுக்கிறீங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய நீங்கள் எடுத்துருப்பீங்களா அந்த வேஸ்ட் ரவுண்ட் அந்த மெஷர்மெண்ட்டோட இன்டூ 2 கொடுத்தீங்க அப்படின்னா லேயர் 1க்கான வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். இஃப் சப்போஸ் உங்களோட வேஸ்ட் ரவுண்ட் ஒரு 32 இன்ச்சஸ் அப்படின்னா 32 இன்டூ 2 கொடுக்கும்போது உங்களுக்கு 64 இன்ச்சஸ் கிடைச்சிடும். ஸோ அதே மாதிரி L2 லேயர் 2க்கான ஃபேப்ரிக்கு நீங்கள் எவ்வளோ எடுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரவுண்ட் இன்டூ 3 கொடுப்பீங்க. ஸோ உங்களுக்கு 96 இன்ச்சஸ் கிடைக்கும். அதே மாதிரி லேயர் 3க்குன்னு கொடுக்கும்போது வேஸ்ட் ரவுண்ட் இன்டூ 4 கொடுக்கும்போது 132 இன்ச்சஸ் கிடைக்கும். ஸோ இதே நீங்கள் இன்னும் அதிகமாக உள்ள வித்து உள்ள ஃபேப்ரிக்கில் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்தடுத்த லேயர்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இன்டூ 4 இன்டூ 5 இன்டூ 6 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அது உங்களோட விஷ் தான். ஸோ இதுக்கான ஃபேப்ரிக் கால்குலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம L1 வேஸ்ட்டுக்கானதில் என்ன வேல்யூ கிடைச்சதோ அது டிவைட் பை 3. இந்த 3ங்கிற வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா இதுக்குமே அப்படி தான் கொடுத்துருப்போம். லேயர் 1க்குரிய வேஸ்ட் டிவைட் பை 3, லேயர் 2க்குரிய வேஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை 3, அதே மாதிரி லேயர் 3 வேஸ்ட் டிவைட் பை 3 கொடுத்துருப்போம். இந்த 3 என்ன அப்படின்னா அதான் சொன்னேன்ல, நான் ப்ரீவியஸாகவே நான் சொல்லியிருப்பேன். 44 வித்து உள்ள ஒரு ஃபேப்ரிக்கில் எடுக்கிறீங்கிற பட்சத்தில் 3 பீசஸாக தான் உங்களால் இதை கட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால டிவைட் பை 3 கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி நமக்கு கிடைச்ச வேல்யூஸ் டிவைடட் பை 3 கொடுத்து 3 வேல்யூஸையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு மோரோவர் 64 டிவைட் பை 3 கொடுக்கும் போது 21 இன்ச்சஸ் கிடைக்கும். 96 டிவைட் பை 3 கொடுக்குறப்போ உங்களுக்கு 32 இன்ச்சஸ் கிடைக்கும். 132 டிவைட் பை 3 கொடுக்கும்போது ஒரு 42 இன்ச்சஸ் கிடைக்கும். மூணுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு 97 இன்ச்சஸ் டோட்டலாக கிடைக்கும். ஸோ அதை மீட்டராக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆஸ் யூஷுவல் டிவைட் பை 40 கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோரோவர் ஒரு 2.40 மீட்டர்ஸ் உங்களுக்கு தேவைப்படும். ஒரு 2.5 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அந்த பட்டி போர்ஷன்லாம் நமக்கு தேவைப்படும்ல, ஸோ அதுக்காக. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த டைட் ஸ்கர்ட் மேக் பண்ணுவோம். ஸோ இதில் மெயினாக நம்ம தேவையான மெஷர்மெண்ட் ஆஸ் யூஷுவல் ஸ்கர்ட்டுக்கு வேஸ்ட் ரவுண்ட் அண்ட் லென்த்து மட்டும்தான். ஸோ இதில் லேயர் 1, லேயர் 2 அண்ட் லேயர் 3க்கான வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் கால்குலேட் பண்ணியிருக்கோம்.
ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு நான் ஸ்கர்ட்டில் 7 டைப்ஸ் ஆஃப் ஸ்கர்ட் வந்து நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ப்ளீட்டட் ஸ்கர்ட்டே ஒரு 5 டைப்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். அது போக 2 டைப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் இதுலேயும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதையுமே நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்டில் ப்ளீட்டட் ஸ்கர்ட்ஸுமே நீங்கள் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. பட் நம்ம மோஸ்ட்லி ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்க்கு பட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அதை நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அதுலேயுமே இந்த அக்கார்டியன் ப்ளீட்டட் ஸ்கர்ட்லாம் நீங்கள் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்க்கு நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு 5 டைப்ஸ் தான் கவர் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தோம். பட் உங்களுக்கு 7 டைப்ஸ் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நாம் இன்றைக்கி பார்த்தது டயர்ட் ஸ்கர்ட் தான், லேயர்ட் ஸ்கர்ட் கிடையாது. அதை நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கர்ட் நம்ம மேக் பண்ணோம்ல, ஸோ இதை வச்சு வெறும் ஸ்கர்ட் மட்டும் தான் நம்ம மேக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதே இது ஒரு க்ராப் டாப் மாதிரி கொடுத்துட்டு இந்த ஸ்கர்ட்க்கு நம்ம பார்த்த மெத்தடை அப்படியே போயிட்டு ஒரு 1/2 inch அதில் எக்ஸ்ட்ரா நம்ம விடுவோம்ல பட்டி போர்ஷன் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த பட்டி போர்ஷன் இல்லாமல் அந்த க்ராப் டாப்போட அட்டாச் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அது வந்து ஒரு ஃப்ளேர் மாடல் டாப் மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை மேக்ஸி மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ அது உங்களோட விஷ் தான். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு உங்களுக்கு ப்ரைஸ் ஃபிக்ஸிங் போகலான்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கிளாஸஸ் வேணும் அப்படிங்கிறத உங்களுக்கு கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையுமே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டாக பேட்டர்ன் மேக்கிங் கிளாஸ் கேட்டதுனால தான் நான் இதை உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டாக பேட்டர்ன் மேக்கிங் ஃபுல்லாமே நான் இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 3 டாட் ப்ளவுஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தயங்காமல் கேளுங்க. ஸ்டே பாசிட்டிவ். பை. டேக் கேர்.